பாருங்கள், நல்ல உள்ள எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய நான் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சிக்கன் கிரேவி வச்சுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ருது குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பட்டர் நான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம மைதா மாவில் வச்சு தான் செய்ய போகிறோம். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது நான் ஈஸியான மெத்தடில் சொல்லி தர போகிறேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவு பிசைகிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிணையிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி வச்சுக்குவோம். மிதமான சுடுதண்ணி, கொஞ்சம் வார்ம் வாட்டர், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுட வச்சுக்கணும் தண்ணி. இப்போ மைதா வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டிலே உருக்குன பட்டருங்க. நான் அன்றைக்கி அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி லைட்டாக நம்ம கை தொட்டு பார்க்கும்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் சேர்த்து எதுக்குன்னா நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ ஈஸ்ட்டு நம்ம நார்மலாக இந்த கேக் பேக்கரி ஷாப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷாப்பில் கூட விற்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணி வாங்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது தண்ணியில் சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட்டை வந்து நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வந்து ஈஸ்ட் பொங்கி வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நம்ம மாவு பிசைஞ்சு இதை நம்ம ஈஸ்ட் போட்டோம்னா 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டோம்னா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ நம்ம பட்டர் நான் செய்கிறதுக்கு நல்லா சாஃப்டாகிடும் மாவு. இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா பொங்கி வர்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் மாவு பிணையும் போது நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி நமக்கு வரும். இப்போ பாருங்கள், ஈஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துச்சுன்னு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மைதா மாவு, அதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிசையும் போது மாவு நல்லா கையில் ஒட்ட தான் செய்யும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா மாவு கையில் ஒட்டாது. பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல, நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்ட் ஆயிரும். இது மேலால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. ரொம்ப தேவையில்லை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருந்தாங்க. இந்த கையில் வச்சுட்டு நல்லா சுற்றி தேய்ச்சி விட்ருவோம். இது எல்லாமே தேய்ச்சிட்டு நல்லா ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எப்படி உப்பி சூப்பராக இருந்திருக்கு. ஒரு டிஷ்யூம் போடுவோம் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று திரட்டிக்குவோம். திரட்டிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி சின்ன உருண்டை எடுத்துக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்குவோம் உருண்டை. இதை நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சு நம்ம தேய்ச்சிக்குவோம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை வச்சுருந்தா சப்பாத்தி கட்டை வச்சுக்கலாம். நான் கவுண்டர் டேப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கவுண்டர் டேப்லேயே வச்சு தான் வந்து தேய்க்க போகிறேன். இப்போ லைட்டாக சும்மா டச் பண்ணுறதுக்காண்டி மாவு தெரிச்சிட்டு இப்போ அப்படியே திரட்டிக்குவோம். ரொம்ப நைஸாக திரட்டிடக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு திரட்டோம்ல அந்த மாதிரி திரட்டிடக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா பன் மாதிரி சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ இந்த மொந்தம் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம்.
இது நல்லா நம்ம திரட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே வந்து இப்போ தோசைக்கல்லில் போட்டுக்குவோம். நம்ம இந்த சைடு வந்து தோசைக்கல் போட்டுட்டு இப்போ இந்த சைடு தோசைக்கல்லில் போட்டோம். அதே மாதிரி நம்ம நார்மலாக வந்து சப்பாத்திலாம் வந்து பூட்கா போடுவோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட கம்பி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னொரு சைடு அடுப்பில் வச்சுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுருவோம். இப்போ நல்லா உப்பி சூப்பராக வரும் பாருங்கள். இல்லைனா கிரில் போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருப்போம் பார்த்திங்களா கம்பி, அதில் போட்டு எடுத்திங்கன்னா சுட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம சூப்பராக கடையிலேயே வாங்குற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த சைடு வந்து சிக்கன் வெந்துட்டுருக்கு, சில்லி பட்டர் நானோட. இப்போ நல்லா 2 சைடு வெந்துருச்சு. அப்படியே லைட்டாக மேலால் பட்டரை லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே எடுத்துடலாம் நம்ம. இப்போ நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அருமையாக வந்திருக்கு நம்மளுடைய பட்டர் நான். இப்போ பாருக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் நல்லா உள்ள எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய நான் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சிக்கன் கிரேவி இல்லை பட்டர் நான் ஏதாவது பன்னீர் மசாலா இது மாதிரி தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இன்றைக்கி வந்து பட்டர் நானோட சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவி பட்டர் நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா நானோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ என் பையன் ரிவ்யூ சொல்லுவான். மித்ரான் எப்படி இருக்குன்னு சொல்லு. நானும் எல்லாமே எனக்கு பூஜை மாதிரி இருக்குமா, ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மித்து குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாய்ஸுக்கு வரட்டும்.